சரவணப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இன்று SIP அகாடமி இந்தியா சார்பில் தமிழ்நாட்டின் பள்ளி மாணவர்களுக்கான மேற்கு மண்டல அளவிலான அபாகஸ் போட்டிகள் நடைபெற்றது. இதில் சுமார் 1000 மாணவர்கள் பங்கேற்றனர். கோவை சரவணப்பட்டி பகுதியில் இன்று SIP அகாடமி இந்தியா சார்பில் தமிழ்நாட்டின் பள்ளி மாணவர்களுக்கான மேற்கு மண்டல அளவிலான அபாகஸ் போட்டி 2024 என்னும் தலைப்பில் நடைபெற்றது. இதில் கோவை, நீலகிரி, திருப்பூர் மற்றும் ஈரோடு ஆகிய 4 மாவட்டங்களில் இருந்து 1000 SIP அபாகஸ் மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கார்மல் கார்டன் பப்ளிக் பள்ளியின் முதல்வர் உஷாராணி கலந்து கொண்டார். 2 சுற்றுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் அபாகஸ் பெருக்கல் மற்றும் காட்சி எண்கணித தொகைகளை உள்ளடக்கிய 300 கணித தீர்வுகளை குழந்தைகள் 11 நிமிடங்களில் தீர்த்தனர். 7வது பதிப்பாக நடைபெற்ற இந்த போட்டிகளானது மண்டல அளவில் நடைபெற்றது. கடந்த ஆண்டு தேசிய நிகழ்வுகள் இந்தியாவிலும் சர்வதேச அளவிலும் நடைபெற்ற போட்டியின் நிகழ்வுகள் 4 முறை லிம்கா சாதனை புத்தகங்களில் இடம் பிடித்துள்ளது. SIP அபாகஸ் இந்திய பயிற்சியாளர்கள் முன்னிலையில் 1000 மாணவர்களின் தங்களது பெற்றோர்களுடன் கலந்து கொண்டனர். இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய SIP மாநில தலைவர் ரவிசங்கர் கூறும்பொழுது, கடந்த 21 ஆண்டுகளாக இந்தியாவில் இந்த SIP என்ற பயிற்சி மையம் இயங்கி வருகின்றது. இங்கு பள்ளி குழந்தைகளின் கற்றல் திறனை மேம்படுத்த பல்வேறு பயிற்சிகளை வழங்குகின்றது. இவ்வாறான பயிற்சிகள் மாணவர்களின் மூளை வளர்ச்சியை தூண்டுவதுடன் கணக்கு சார்ந்த பயிற்சிகளை எந்தவித எலக்ட்ரானிக்ஸ் கருவிகள் இல்லாமல் செய்து முடிக்க முடியும் என்றார். மேற்கு தமிழ்நாட்டிலிருந்து 1000 மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இவர்களுக்கு 11 நிமிடங்கள் என்று கணக்கீட்டின்படி போட்டிகள் நடைபெறும். இதில் இவர்களுக்கு 300 கேள்விகள் வழங்கப்படும். அதற்கு அவர்கள் சரியாக பதில் தர வேண்டும். சரியாக பதில் தரும் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பெருமைப்படுத்த உள்ளதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே, என் பேர் ரவிசங்கர் சார். நான் இந்த SIP அபாகஸ்ல மாநில தலைவராக இருக்கேன். நாங்கள் இந்த கம்பெனி 21 இயர்ஸாக இந்தியாவில் ரன் பண்ணுறோம். இது குழந்தைங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுவோம். ஸ்கில்ஸ் லைக் கான்சன்ட்ரேஷன், மெமரி, லிசனிங் ஸ்கில்ஸ், அரித்மெட்டிக் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணோம். இன்றைக்கி இங்கே கோயம்புத்தூரில் நடக்கிற ஈவெண்ட் பேர் வந்து SIP ப்ராடிஜின்னு சொல்லுவோம். இது மேற்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 1000 குழந்தைங்க இங்கே வராங்க. ஓகேங்களா, இது ஒரு டே லாங் ஈவெண்ட். ஸோ குழந்தைங்க இன்றைக்கி அவங்க திறமைகளை காட்டுவாங்க. ஒரு 11 மினிட்ஸ் டெஸ்ட் மாதிரி பண்ணுவோம். அந்த 11 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கொஸ்டின்ஸ் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ அந்த கொஸ்டின்ஸை நாங்கள் கரெக்ட் பண்ணி ஈவினிங் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். இந்த காம்படிஷன் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, மெயினாக அவங்களுக்கு வந்து அவங்க ப்ராக்டிஸ், அவங்க திறமையை இன்னும் டெவலப் பண்ணதை இந்த காம்படிஷன் பண்ணுறது. இது எதாவது எடிஷன்? இது நாங்கள் பார்த்தா ஒரு 20 எவ்ரி இயர் நடக்கும். இது 21st இயர் ஆஃப் எடிஷனாக இருக்கும். ப்ரைஸ் கேஷாக தர மாட்டோம். நிறைய அவார்ட்ஸ் இருக்கும், ட்ராஃபீஸ் இருக்கும், சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். சார், இந்த அபாகஸ் பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஒரு டூல் அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அவங்களோட ஸ்கில்ஸ், நான் இப்போ சொன்ன ஸ்கில்ஸ்லாம் டெவலப் ஆகுது. ஒரு 3 இயர் ப்ரோக்ராம் அது. கண்டிப்பாக இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு குழந்தையும் இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணணும். ஏன்னா அவங்க ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் இதை பண்ணுறதுனால அவங்க ஸ்கூலில் மார்க்ஸு நல்லா எடுப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நாளைக்கு அவங்க ஒரு 3 இயர் ப்ரோக்ராம் ஒரு வாழ்நாள் முழுக்க இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு அவன் +1 +2 போகணும், நீட், IIT அந்த எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே இப்போ கற்றுக்கிற ஸ்கில் அவங்களுக்கு யூஸ் ஆகும். கிளாஸ் 1லேருந்து கிளாஸ் ஒரு 7-8 வரைக்கும் வருவாங்க.